குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாசத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலுவளமுடன் நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம துலாம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சியை பற்றி இந்த வீடியோ விரிவாக பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 உண்டான அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்ய போகிறார். அவர் எப்போ சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 சரியாக 8:16 உங்கள் ராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியும் 5ஆம் வீட்டுக்கு உண்டான அதிபதியும் அடுத்தது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ பாருங்க, உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் உள்ள அமைப்பு பாருங்க. உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உச்சம் அடைகிறாருங்க. அப்போ உங்கள் ராசியில் உச்சம் அடைகிறார். நீங்கள் பொதுவாகவே நியாயமா நேர்மையா சிறந்த உங்களுக்கு தொழில் அதிபராக இருக்கக்கூடிய தன்மையாக இந்த ராசியில் இருக்க போகிறாங்க. அப்படி இல்லாட்டி நியாயம்னா இதுதான் ரைட்டு இதுதான் தப்புன்னு எக்ஸாக்டாக சொல்லக்கூடிய தன்மையாக இந்த துலா ராசிக்கு இருக்க போகுது. பாருங்கள், இந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணோம்னா இவங்களாட்ட பஞ்சாயத்தே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இதுதான் கரெக்டு இதுதான் தவறு அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லக்கூடிய ராசி அப்படின்னாலே இந்த துலா ராசி தான். அந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படக்கூடிய ராசி அப்படிங்கிறது துலா ராசி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலே சனி பகவான் உச்சம் அடைய போறாரு. அப்போ உங்க ராசிக்கு உச்சம் அடைஞ்சாலும் கூட அது உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகும்போதும் கூட சற்று கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இந்த கடந்த காலகட்டங்களில் வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்க போகுது. அதுலேயும் மட்டும் சற்று கவனமாக இருங்க. அது பாருங்க, உங்களுக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிடுது அப்படின்னா இட சம்பந்தமான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். பாருங்க, ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க, அது விற்க முடியாம திணற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அந்த 4ஆம் இடத்த அதிபதி அஞ்சலி இருக்கும் போதே நீங்க 2 மாத காலங்கள் இருக்கிறது, அதில் நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கனாலே போகுது. பாருங்க, இதிலிருந்து 29/3 வரைக்கும் உங்களுக்கு இட சம்பந்தமான விஷயம் நல்லா சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேலே தான் இந்த இட சம்பந்தமான விஷயங்களும் கை கொடுக்கறது கம்மியாயிரும். அப்போ இந்த காலகட்டங்கள் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா அதுக்கு மேலே இட சம்பந்தமான விஷயம் சப்போர்ட் செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருக்கும். பாருங்க, 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் நிற்கும் போது ஒரு இடத்த வாங்கினாலும் சரி விற்க முடியாமல் அதிகமாக சிரமப்படுவீங்க. அப்போது இது வரைக்கும் இடம் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா இந்த 30/3க்குள்ளே சேல் பண்ணுறீங்க. அப்படி இல்லை நான் நல்லபடியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் ஃபென்சிங் எல்லாம் போட்டு உங்கள் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதம் பண்ணிக்கங்க. இந்த இடத்துக்கு அப்புறம் தான் அந்த 30/3க்கு மேலே தான் உங்களுக்கு எப்படின்னா இதுதான் என் இடம்னு பக்கத்து இடத்துக்காரன் வருவான், இதுதான் என் இடம்னு இன்னொரு இடத்துக்காரன் வருவான், இது என் பேரில் இருக்குது, இதில் அடமானத்தில் இருக்குது அப்படின்னு பல பிரச்சனையை சந்திப்பீங்க. அப்போ 100% இந்த காலகட்டங்களில் 30/3க்குள்ளே நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கன்னா 100% எந்த ஒரு சிரமப்பட தேவையில்லை. இப்படி இல்லை அப்படின்னாலும் கூட அதில் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்வீக சம்பந்தமான விஷயத்தில் நல்லபடிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டம் இருக்குது. அதில் போது இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் போது அதில் அதுக்கு மேலே எதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் மிக அதிகமாக வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. பாருங்கள், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் பார்ப்பாரு. இப்போ 12ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் சொல்லலாம். பாருங்க, உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 2 பேர் சேர்ந்து 6ஆம் இடத்துல சந்தரித்து 12ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்க சம்மந்தமான பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். பாருங்கள், ஒரு 3 மணிக்கு மேலே ஒரு 2 மணிக்கு மேலே எந்திரிச்சுன்னா அதிகமாக யோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. பாருங்கள், நம்ம படுத்தா நிம்மதியாக தூக்கம் வர வேண்டியது இல்லையே, தூக்கம் வரவே மாட்டேங்குதே அப்படிங்கிற அளவுக்கு கூட ஆழ்ந்த சிந்தனையை நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாகவே 12 கேது பகவான் இருக்காரு, சனி பகவான் அங்கே பார்த்துட்டா திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி போக வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. இல்லை எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு போக வேண்டிய சூழ்நிலைக்கும் நீங்கள் தள்ளப்படுவீங்க. பாருங்கள், இதே வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். பாருங்கள், சனி பகவான் நாங்கள் அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பாருங்கள், 5 வருஷமாக முயற்சி பண்ணுறேங்க, எப்போ கிடைக்குன்னே தெரியலைங்க, விசா வந்துலாம் வர மாதிரி இருக்கு ஆனால் வரமாட்டேங்குது, வர மாதிரி இருக்குது வரமாட்டேங்குது, அப்படி ஒரு ஏக்கத்திலே இருப்பீங்க. பாருங்கள், அந்த
சனி பகவான் நாங்கள் அந்த 12ஆம் இடத்துல பார்க்காலே போதும் 100% உங்களுக்கு முயற்சி மட்டுமே போடும். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, அந்த சனி பகவான் 10ஆம் வரையும் அந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார் பார்த்தீங்களா, அது ஒரு லைட்டாக முயற்சி மட்டும் பண்ணால் போதும் 100% வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக இருக்கும். சரி, வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்க, ஆனால் அங்கே தான் நம்ம நேர்மையாக செயல்படமாச்சா அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்பெனிகளுக்கு நம்ம சொந்த ஊரில் வந்து ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாக அது நோகடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு பாருங்க. இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவான் அப்படிங்கிறது 6ல் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு 7ஆம் பாரிய 12ஆம் இடத்தையும் 10ஆம் பாரிய 3ஆம் இடத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது நீங்கள் அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கிற இடம் எல்லாமே வெளிநாட்டில் நல்ல இடமே அப்படிதான் சொல்லணும். இது வரைக்கும் வருமானம் வருது, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில, எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குது, பல லட்சம் வருது திரும்பி பார்க்கணும் காலமாயிருது, எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாலும் கூட வரக்கூடிய காலகட்டங்களில் சனி பகவான் நாங்கள் அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தேவையில்லாத செலவுகள் நிச்சயமாக குறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போது பாருங்க. பொதுவாகவே உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ல் நிற்கிறார், 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் கூட உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது இடத்த உங்களுக்கு சனி பகவான் பார்த்தாரு பாருங்க. இந்த சனி பகவான் நாங்கள் பார்த்துட்டு நல்லபடியாக குடும்பம் அமைச்சிருப்பாரு. அப்போ அதை அமைச்சு கொடுத்தாலும் கூட அதில் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு. ஒரு மனைவி இந்த மாதிரி பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க, மாமியார் கூடையெல்லாம் சண்டை போட வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். என் வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நான் அப்படி போயிட்டேனே, ஒரு பெருத்த அவமானம் வந்துருச்சே எனக்கு அப்படின்னு கூட இந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருப்பீங்க பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது வெளிநாட்டு வேலை இல்லை வெளிநாட்டு பயணம் மட்டுமே. இது வெளியூர் பயணம் மட்டும் இந்த துலா ராசிக்காரர் கடந்த காலகட்டங்களையோ இல்லை வரக்கூடிய காலகட்டங்களையோ செஞ்சிட்டிங்கன்னா 100% உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு எந்த தெல்லையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா பொதுவாகவே நீங்கள் நியாயமாக நேர்மையாக செயல்படுவார் தான் பாருங்க. ஒருத்தர் நியாயமாக நேர்மையாக செயல்படும் போது சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அவங்களுக்கு எந்த பாதிப்புமே கொடுக்கறதில்லை இந்த 2.5 வருஷமா. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் தொட்டது எல்லாமே ஒரு எந்த ஒரு முன்னேற்றமே இல்லைன்னு ஒரு நினைச்சேனாலும் கூட அந்த சனி பகவான் யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க. பொதுவாகவே வந்து துளாராசிக்காரர் யாருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நேர்மையாக செயல்பட்டால் மட்டும் போது கடந்த 2.5 வருஷம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் நிச்சயமாக வரப்போகிறது இல்லை தான் அப்படி தான் சொல்லணும். அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது குலதெய்வ ஆசீர்வாதம் கூட உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு 100% குலதெய்வ வழிபாடு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுறது மிக சிறப்பான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த சனி பகவான் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏதாவது ஒரு அவமானம் வந்துடுமோ அப்படி ஒரு எண்ணத்தோடையே வாழ்வீங்க. அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இந்த குழந்தைகளால் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பாருங்க, நம்ம பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் பண்ணிடுச்சுங்களே, என்ன பண்ணுறதுனே தெரியலீங்களே அப்படின்னாலும் கூட நல்லபடியாக நம்ம பேசி சேர்ந்து நல்லபடியாக சேர்த்து வச்ச வாழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு கூட நீங்கள் குழந்தையினால ஒரு அவமானத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய ராசியாக உங்களுக்கு துலா ராசிக்காரன் இருப்பீங்க. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்லை. ஏன்னா குழந்தை தான், ஒரே குழந்தை தான் பெற்றேன், அது நல்லபடியாக வளர்த்தேன், அந்த குழந்தைங்க கூட எங்களோட சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுச்சு, சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், 4 பேர்த்துக்கு நம்ம நல்லது தான் சொல்லுவோம், அது 4 பேர்த்து தலை நிமிர்ந்து தான் நடப்போம், அந்த இடத்துல எல்லாம் நம்முடைய பேச முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருந்தாலும் கூட 100% உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நல்லது மட்டுமே அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு 3ஆம் அதிபதி அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் நிற்பார். அப்போ அந்த 9ஆம் இடத்துல நிற்கும் போது தான் தெரியும் நீங்கள் அடுத்து எடுக்கிற இடம் எல்லாமே நல்ல இடமே அப்படி தான் சொல்லணும். பாருங்கள், அந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கணும், வண்டி வாகனத்தில் போகும்போது சற்று கவனமாக இருக்கிறது மிக மிக உகந்த காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு சனி பகவான் நல்லவர் மட்டுமே. ஏன்னா பொதுவாகவே உங்களுக்கு சுபர் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்கு சுபர் அப்படியே சனி பகவானே அவர் 6ல் போய் நிற்கிறதுனால பெரிய பின்னடைவுலாம் நிச்சயமே கிடையாது. நீங்கள் நீதி நேர்மை நியாயமாக செயல்பட்டால் நிச்சயமே கிடையாது. ஏன்னா பொதுவாக உங்கள் ராசியிலே சனிமன் உச்சம் வராரு இல்லைங்களா, அவர் போய் 6ல் சஞ்சாரிக்கும் பார்க்கும்போது சற்று கவனமாக மட்டும்தான் இருக்க சொல்கிற முடியா. உங்களுக்கு சனிபான் எப்பயுமே நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ராசியாக இருக்க போகுது. பாருங்க, இது வரைக்கும் எனக்கு திருமணமே ஆகலைங்க, எப்போத்தான் திருமணம் ஆகும் அப்படின்னு கேட்டாலும் கூட பாருங்க, உங்களுக்கு 100% குடும்ப ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவான் அப்படின்னு பார்க்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை அயன சயனத்தை 6ஆம் இடத்துலேருந்து பார்க்க போறாரு. பார்த்தீங்களா, அப்போ கம்பல்சரி இந்த சனி பகவான் 6ல் சஞ்சரிக்கும் போது 12ஆம் இடத்தை உங்களுக்கு பார்க்க போறாரு. கம்பல்சரி 100% அயன சயனம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்க போகுது. நல்லபடியாக இதை பயன்படுத்திக்கங்க. இந்த வருட 2.5 வருட காலம் துலா ராசிக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதில் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறான்னு பார்த்துட்டு செயல்பட்டிங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.